வாட் டு யூ மீன் பை கோல்டன் ரேஷியோ? தெரியல சார். சரி, ரேஷியோன்னு தெரியுதுல்ல? ம் ரேஷியோன்னு எப்படி இருக்கும்? A/B. A/B. கோல்டன் ரேஷியோ என்ன சொல்றாங்க? அப்படின்னா கோல்டன் சரி, இப்போ நம்ம வந்துட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ல ஹோமோஜீனியஸ் பார்த்துட்டோமா? ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் பார்த்துட்டோம். அது ஒரு ஓகே. சில கான்செப்ட் மிஸ் ஆகுது. அதுவும் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே சார். ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா ஹோமோஜினியஸ் வச்சு எப்படி நார்மலா ஆக்சிலரி ஈக்குவேஷன் வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம். இதே ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்து ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ற கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. அதை நம்ம வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். கோல்டன் ரேஷியோன்னு என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுக்குமே வேல்யூ கொடுக்குறாங்க. கோல்டன் ரேஷியோனா சப்போஸ் A/B ஈக்குவல் டு A+B டிவைடட் பை ஏங்கிறது ஒரு ஜெனரல் டெஃபினிஷன். சரிங்களா? இது நீ டிவைட் பண்ணி இருக்கலாம், மாத்தி இருக்கலாம். சரிங்களா? டிவைடே இருக்கலாம், மாத்தி இருக்கலாம். அப்ப டிவைடுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும். அது எப்படி போறாங்க அப்படிங்கிறது தான் அவனோட கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ இது கோல்டன் ரேஷியோவோட கான்செப்ட் படி இது ரெக்டாங்குலர் லென்த் வந்து L, வித் வந்து W ஆகும். சரிங்களா? வித் வந்து W ஆகும். அப்ப இது பாருங்க, இது ஒரு ஸ்கொயர் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இது ஸ்கொயர் என்னது 4 சைடு ஈக்குவல்னால இந்த 4 சைடு ஈக்குவல் பண்றாங்க. அப்போ ஓவரால் லென்த்னால இது வந்து L மைனஸ் டபிள்யூன்னு சொல்லிட்டு இது எப்படி கோல்டன் ரேஷியோ டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ. L பை W ஈக்குவல் டு W டிவைடட் பை L மைனஸ் W. இங்க டெஃபினேஷன் படி இதுக்கு பேர் தான் கோல்டன் ரேஷியோங்கிறாங்க. சரிங்களா? L பை W ஈக்குவல் டு W டிவைடட் பை L பை W. சரிங்களா? எப்படி இருக்குன்னு தெரியுதா? L பை W ஈக்குவல் டு W பை L மைனஸ் W. புரியுதாப்பா? ஏற மார்க்கு போட்டு பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஓகே சார். சரி, இதை வச்சு எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னா லெட் L பை W ஈக்குவல் டு Rன்னு வச்சுக்கோங்க. L பை W ஈக்குவல் டு Rன்னு வச்சுக்கோங்க. அப்போ R ஈக்குவல் என்ன கிடைக்குது? R ஈக்குவல் டு W டிவைடட் பை L மைனஸ் W கிடைக்குது. சரியாப்பா? அப்போ R ஈக்குவல் டு எல்லாத்தையும் காமனா W ஓட டிவைட் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? W ஓட டிவைட் பண்ணுங்க. அப்போ W டிவைடட் பை W ரைட் சைடு, நான் சொல்றது ரைட் சைடு வந்து எல்லாத்தையும் W ஓட டிவைட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு இல்ல, ரைட் சைடு. அப்போ L பை W மைனஸ் W பை W. சரியாப்பா? அப்ப என்ன ஆகுது? W கட் ஆயிரும், இங்கேயும் W கட் ஆயிரும். சரிங்களா? அப்ப R ஈக்குவல் டு 1 டிவைடட் பை L பை W மைனஸ் 1. கரெக்டுங்களா? L பை W என்ன எடுத்துக்கிறீங்க? Rன்னு எடுத்துக்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்ப R ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 டிவைடட் பை R மைனஸ் 1. கரெக்டாப்பா? இந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரும். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. R ஸ்கொயர் மைனஸ் R மைனஸ் 1 பிளஸ் 1. ஓகே, மைனஸ் 1. சாரி, R ஸ்கொயர் ஆமா மைனஸ் 1 வரும். ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்ப இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? R ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஒரே நிமிஷம்பா. ஓகே. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க மேம். சரிங்க மேம், எடுத்துருங்க மேம். ஓகே மேம். இந்த நம்பர் கனெக்ட் யூஸ் பண்றது இல்ல. ஆமா மேம். எந்த நம்பர் மேம்? அதான் மேம், அதில் இருக்கிறத யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது 1/2ன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது வேணும் எனக்கு. இன்னொன்று ஐபி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டுருங்க. அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க.
2 கனெக்ஷன் மொத்தம் இருக்குமா? ஒரு கனெக்ஷன் இருக்காது, 2 கனெக்ஷன் இருக்கு. 2வது கனெக்ஷன் எடுத்து விட்டுருங்க. வரல, இன்னும் வரலைங்க மேம். ஏன் மேம் 94494420 நம்பர்ல போட முடியலைங்களா? ஓகே மேம், வந்திருக்குது. 6569 மேம். 6569. 6569. 5. ஓகேங்க. அந்த ஐடிவிங்களா? அந்த வைஃபை கனெக்ஷனோட ஏர்டெல் எடுத்துட்டு போகும் பாருங்க. அதை எடுத்துட்டு இருங்க. இன்னும் ஃபர்ஸ்டே எடுத்து விட்டுருங்க மேம். அந்த 152 எடுத்து விட்டுருங்க. ஆமா. இல்ல அதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை எடுக்க முடியுங்களா? ஆ. சரி, எடுத்து விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை, எடுத்து விட்டுருங்க. ம். எதுவும் யூஸ் பண்றது இல்ல மேம். நீங்க கிளாஸ்ல இருக்க மேம், டக்குனு சொல்லுங்க மேம், நான் இது பண்ணிக்கலாம். கிளாஸ் ஓடிக்குது. ஓகே மேம். இல்லைன்னா அம்மாவோட நம்பர் அங்க இருக்குங்க. அம்மாவோட நம்பர் கொடுத்துக்கிறீங்களா? அண்ணன் அங்க தான் இருக்கிறாரு. அவர் ஒர்க் பண்ற, அவர் முடிச்சிட்டாருங்க. அவர் முடிக்கல, அவர் அங்க தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. 9788 20168. ஒன் சிக்ஸ் எயிட் மேம். சரி மேம், நம்பர் அங்கே தான் இருக்கு மேம். அவரோட கான்டாக்ட் பண்ணிங்க. நான் கிளாஸ்ல இருக்கிறேன், தப்பா நினச்சிக்கிறீங்க. தேங்க்ஸ் மேம். சாரி கபிலேஷ். கபிலேஷ், ஓகே சார். சாரிம்மா, சாரி. ஒரு இம்பார்ட்டன்ட் கால், அதனால பேசுறேன். ஓகே சார். ஓகே, அப்போ இதை சால்வ் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் வந்துருச்சு. என்ன ஆன்சர் வந்தது? 1 + or - √5/2. கரெக்டுங்களா? அவ்வளோதாங்க. அப்போ நம்மளுக்கு என்னது சொல்யூஷன் கிடைச்சது? நம்ம என்ன பண்ணுவீங்க? இது ரெக்ரெஷன் ரிலேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஏஎன் ஃபார்முலா போட்டுக்கணும். இது ஏஎன் ஃபார்முலாவில் அது ஜஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். அப்போ நீங்கள் இதை வச்சுட்டு என்ன கொஸ்டின் கேட்குறோன்னா அதுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி இது முடிச்சிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஜஸ்ட் இது சொல்யூஷன் இப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் இது பேசிக், இது ஆல்ரெடி கொடுத்துக்கிறாங்க. உங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணும்போது தியரிட்டிக்கல் கொஞ்சம் ஐடியா இருந்தது. ஸோ அதனால உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஓகே சார். சரி, இன்னொரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. the compound interest question example. ஓகே, இது என்னாச்சும் ஐடியா பண்ண முடியுமா பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் சொல்லிக்கிறாங்க, டெபாசிட் பண்றது. இதே ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வச்சுட்டு நீங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணி உங்களுக்கு என்னாச்சும் ஐடியா தோணுச்சா சொல்லுங்க, பார்க்கலாம். இனிஷியல் கேஸ் என்ன, அடுத்தடுத்த கேஸ் என்ன, அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சார், இது ஃபார்முலா என்ன இந்த கான்செப்ட்டுக்கு? இல்லை, இது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் தான் அப்ளை பண்ண சொல்றாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபார்முலானா என்ன இருக்குது? PNR/100 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே வந்து A பிளஸ் அந்த P, அது என்ன வரும் மறந்துச்சு, ஹோல் பவர் n ஒரு கரெக்டுங்களா? இதே ஃபார்முலா வந்து 1 பிளஸ் A வெளியே இருக்கும், 1 பிளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஹோல் பவர் 100 வரும். கரெக்டுங்களா? ஹோல் பவர் n வரும். கரெக்டுங்களா? R/100 வரும். கரெக்டுங்களா? இது எப்படி பண்ணணும்? சரி, இது வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன், இது எப்படி போடுவீங்க? தெரியலையே. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெபாசிட். சரிங்களா? இது அமௌண்ட் நம்ம பர்சனல் டெபாசிட்னால ஃபர்ஸ்ட் எடுத்து முடியும். மேபி இது A0 வந்து 10,000 எடுத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. இதுல என்ன டவுட் இருக்குதா? ம். அப்ப A1 என்ன சொல்றாங்க? பர் இயர்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்? 11%. என்னப்பா? 11%. அப்ப 11%னா 0.11 அப்ப அதுல நம்ம அப்ளை பண்ண போதுமா? நம்மளுக்கு என்ன, நம்ம அமௌண்ட் கரெக்ட்டுங்களா? இன்ட்ரெஸ்ட் எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சுட்டு உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10,000 பிளஸ் இந்த 0.11
இன்ட்டு என்னது ஏ 10,000 நாட் கரெக்ட்டுங்களா? into 10,000. அதான் ஏ நாட்டுக்கு தான். அதாவது இது ஏ நாட் பிளஸ் இது வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஏ நாட் காமன் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 1 பிளஸ் plus 0.11 வரும். இல்லைன்னா நீங்க இத வச்சுட்டாலும் கரெக்ட் தான். 2ல எது வச்சுட்டாலும் கரெக்ட் தான். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? yes sir. இது ஃபர்ஸ்ட் இயரோடது. அதே செகண்ட் இயர்ல என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். A1 A2 is equal to நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. கரெக்ட்டுங்களா? A2 is A2 equal ஈக்குவல் to டு A1 ஓட வேல்யூ A1 கால்குலேஷன் plus போட்ட பின்னாடி 0.11 A1 0.11 கரெக்ட்டுங்களா? A1. அப்ப AN ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? AN plus -1. AN -1 0.11 AN -1 கரெக்ட்டாப்பா? A30 வரைக்கும் போகும்ல? A30 வரைக்கும். நான் ஜெனரலா AN-1 வரைக்கும் போட்டுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அவங்க என்ன இயர் எத்தனை இயர் சொல்லிக்கிறாங்க? 30 வருஷம் சொல்லிக்கிறாங்களா? அப்ப 30 இயர்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் வரும்னு செக் பண்ணா முடிஞ்சு போச்சு. அப்ப சரியாம்மா? AN தானே போடணும். AN-1 போட்டிருக்கீங்க. நான் AN போட்டுக்கிறேன்டா கண்ணு. ஆமா ஆமா AN+1 இங்க correct. போட்டுக்கோ. ஓகே. AN+1 இங்க போட்டுக்கோ. AN+1 போட்டத இங்க இல்ல இல்ல AN. ஓகே ஓகே புரிஞ்சுச்சு. சரிங்களா? ம். அப்ப இது ஜெனரலா எழுதுனா எப்படி அப்ளை பண்ணி எழுதலாம்? தட் இஸ் a வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். RNல மாத்தணும். இல்ல. நீங்க RNக்கு மாத்தி இது பண்ணீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அது ஜெனரலா எழுதுனா, இங்க பாருங்க. இத ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இங்க இருக்குதுல்ல. இந்த A1க்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா, இது என்ன கிடைக்கும் அப்படின்னா, A0 இன்டு 0.11 ஆக்சுவலா 1 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். அப்ப அத வந்து நீங்க ஹோல் பவர் 2 ஸ்கொயர்ட்ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? A1 into 1 1.1. பாயிண்ட் 1 பாயிண்ட் வரும். ஏன்னா இது 2 ஆட் பண்ணா 1 பாயிண்ட் தான் வரும். A காமன் எடுத்து இது வந்து 1.1 தானே. அப்போ 1.11 the whole square. ஹோல் A0 ஸ்கொயர். into கரெக்ட்டுங்களா? 1.11 the whole square. அப்ப இதுக்கு என்ன கிடைக்கும்? A2னா வந்து A என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு A0 இன்டு AN ஓ 1.11 ஹோல் பவர் n வரும். கரெக்ட்டாப்பா? ஆமா சார். சூப்பர் வெரி குட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு பார்க்கலாம். நான் அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். நோ சார். தப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து 2னா 2 தானே வரும். இங்க 2னா 2 தானே வருது. அப்ப நீ ANக்கு இந்த ஃபார்முலா வரும். நம்ம கரெக்ட்டா? மேல இருக்க ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே புரிஞ்சுச்சு. ஓகேவா? அப்போ AN equal to n-1 plus n-1 வராது. n-1 வராது. ஓ இங்க n-1 தான் வரும். பட் இதனோட வேல்யூ என்ன? A0 இன்டு 1.11 ஹோல் பவர் n ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க A0 அப்ளை பண்ண முடியாது. இங்க இது பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா தப்பு. இது கரெக்ட். பட் இதனோட ஐடியா படி இது கரெக்ட். சரிங்களா? ஏன்னா இங்க பாருங்க ஐடியா என்ன? இங்க A2ன்னு வருதா? இங்க A2ன்னு என்ன வருது? பவர் 2ன்னு வருது. கரெக்ட்டாப்பா? A2ன்னா பவர் 2 வருது. அதே மாதிரி AN பவர் n வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு என்ன வேணும்? A30 வேணுமா? A30ன்னா என்ன கிடைக்கும்? A0 எவ்வளவு? 10,000. சார் அது எப்படி சார் A0 into 1.11 the whole square? A0 எப்படி வரும் AN-1? சரி ஓகே. அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணா பண்ணிடுறேன். இப்ப A1க்கு என்ன வந்தது? A1 கரெக்ட்டா? A1 புரிஞ்சுதா? அப்ப இது A0 தானே. கரெக்ட்டா? இது A0 தான். கரெக்ட்டுங்களா? அப்ப A1 ஈக்குவல் டு என்னாச்சு? A0 காமன் எடுத்துட்டேன். இது என்ன கிடைக்கும்? இது 1 கிடைக்கும். இது வந்து 1.01 கரெக்ட்டுங்களா? அப்ப 1.11 கரெக்ட்டாப்பா? இது ரெண்டாச்சும் டவுட் இருக்குதா? சரி A2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? A1 பிளஸ் 0.11 இன்டு A1. A1 கரெக்ட்டா? A1 வெளிய எடுத்துரு. A1 வெளிய எடுத்தா 1 பிளஸ் 0.11 கிடைக்கும். கரெக்ட்டாப்பா? கபிலேஷ் கரெக்ட்டா சொல்லு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கபிலேஷ் இருக்கிறீங்களா? A2 is equal to A1 into 1.11. கரெக்ட்டுங்களா? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குதுன்னா கொஞ்சம் சவுண்டா பேசு. அப்ப A1 into 1.11 கரெக்ட்டுங்களா? அப்ப A1 ஓட வேல்யூ என்ன? இத ரெக்ரெஷன் ரிலேஷன் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணனும். இத ரெக்ரெஷன் ரிலேஷன். அப்ப அப்ளை பண்ணுங்க. A0 into 1.11 into 1.11 கரெக்ட்டுங்களா? That is equal to A0 into 1.11 whole square. கரெக்ட்டாப்பா?
எஸ். ஐடியா புரிஞ்சுதா? புரிஞ்சு. அப்ப A13 என்ன கிடைக்கும்? A0 into 1.11. A30 A0 into 1.11 the whole power 30. A0 வேல்யூ என்ன? 10,000 ம் into 1.11 30. கரெக்ட்டுங்களா? ஓகே. வேற என்ன கேள்வி? அப்ப இந்த கால்குலேட்டர் போட்டு ஆன்சர் வந்துச்சு. A30 ஓட வேல்யூ. இது ரெக்ரெஷன் ரிலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். ஆனா நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ரெக்ரெஷன் ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ம் என்ன டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் நடத்துங்க. இல்ல டவுட் இல்ல புரிஞ்சு. புரிஞ்சுதா? ம் இப்போ என்ன பண்ணலாம்? ஹோமோஜெனியஸ் பார்க்கலாமா இல்ல நான் ஹோமோஜெனியஸ் ஓகே இதை வச்சு போட்டீங்கன்னா போதும். இன்னொன்று அந்த பார்ட்டிகல் மூவிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது எங்கேயாச்சும் பார்த்தியா? எங்கிட்ட ப்ராப்ளம் கிடைக்கல. பார்ட்டிகல் மூவிங்னு உன்னோட பிடிஎஃப்ல லாஸ்ட் அனுப்பிக்கிற பாரு. அதில் பார்ட்டிகல் மூவிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது தொலைவீட்டுக்கு கிடைக்கல. அது இருந்தால் சொல்லி பார்க்கலாம், போட்டுடலாம். அது எத்தனாவது பேஜில் இருக்குது? ரிலேஷன் பிரின்சிபல் அமௌண்ட் தான் திரும்ப வருது. பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம போட்டு காட்டிட்டேன். அந்த ஐடியா வச்சு போட்டுக்கலாம். அப்போ அது கடைசியாக பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருந்தது. அதை கையோட பார்த்துட்டு வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தேன். செகண்ட் ஆர்டர். ஓகே, அது செகண்ட் ஆர்டர்ல. ஓகே சாரி, அது கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிபனாக்கி சீரிஸ் சீக்வன்ஸ் இருக்குது. இருக்குது. சாரி, நான் இங்கே முன்னாடி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார். இதனோட கால்குலேஷன் என்ன போட்டு இது வேல்யூ என்னடாக்குன்னு? A30 ஓட வேல்யூ அது போடல ஃபுல்லா. கால்குலேஷன் போட முடியுங்க. கால்குலேட் எங்க வச்சிருக்கேன் இல்லையா? ம் சரி, இது என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வச்சு இந்த ரெண்டு டைப்ஸ் தான் இருக்கா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, கோல்டன் ரேஷியோ ஒன்று சொல்லிட்டுனா இது ஒன்று. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2-3 கொஸ்டின் இருக்குது. இதே ஐடியால 2-3 கொஸ்டின் இருக்குது. அடிஷனலா வேணும் வேற புக், அந்த இன்னொரு புக் இருக்குது, அதை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இதுக்கு இருக்கனால இதை கொடுக்குறேன். சரியா? ஓகே, பிடிஎஃப்ல இருக்கனால இதை கொடுக்குறேன். உனக்கு அடிஷனல் கொஸ்டின் வேணும்னு சொல்லி எக்ஸாம் டைம்ல நிறைய கொஸ்டின் கொடுக்குறேன். சொல்றாங்க இது என்ன சொல்லிக்கிறேன் கிளியரா, நம்ம ஈஸியா தான் சொல்லிக்கிறேன் பாரு. A particle is moving in horizontal direction. Horizontal direction particle move ஆகும். சரிங்களா? அப்ப இது ஒரு டிஸ்டன்ஸ் பாயிண்ட், இது ஒரு டிஸ்டன்ஸ் பாயிண்ட். சரிங்களா? சப்போஸ் இது an-1 வச்சுட்டீங்கன்னா இது an-2. அப்ப இது ஃபுல்லா கடக்கிறது வந்து an ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? என்னமா? சரி இல்ல சார். ஏன் வாய்ஸ் சத்தமா இருக்குது? என்ன கரகரமா இருக்குது? சார் வெளியில ஏதோ ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சரி, ஒன்றும் இல்லை. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? நார்மலா நீ ஸ்பீடு வெலாசிட்டி பார்க்கணும் விட்டுரு. ஒரு டிஸ்டன்ஸ் வேணும்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. சரிங்களா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணது இதனோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணது இதனோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இப்ப சப்போஸ் நீ 4 to 8 கிலோமீட்டர் போய்க்கிற, அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? 8 minus 4. 8 minus 4 or 4 minus 8. அது நெகட்டிவ்ல இருந்தா நெகட்டிவ் இருந்தால பாசிட்டிவா மாத்துங்க. கரெக்ட்டுங்களா? 8 minus 4 போடுங்க. அப்ப இது என்னது? இது ப்ரீவியஸ் வேல்யூ, இது கரண்ட் வேல்யூ. சரிங்களா? இது ப்ரீவியஸ் வேல்யூ, இது கரண்ட் வேல்யூ. இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி, அப்ப இத டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போனா ஐடியா. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? an minus an minus 1. கரெக்டாப்பா? இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுங்க. சரி, அவன் டிஸ்டன்ஸ் சொன்னனால மூவிங் ஹாரிசான்டல் டைரக்ஷன் distance is travels is equal to the distance இருக்குல்ல, இப்ப நீ கண்டுபிடிச்ச வேல்யூ is equal to என்ன சொல்றான்? இங்க பாருங்க. 4 times the distance traveled in previous speed. Previous second. Okay, travel to the previous second. அப்ப இதான் டிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்ப என்னாச்சு? an minus an minus 1 equal to எத்தனை டைம் சொல்றாங்க? 2 times. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 into
இதனுடைய ப்ரீவியஸ் வேல்யூமா. அப்ப a என்னோட ப்ரீவியஸ் வேல்யூ ரெண்டு வேல்யூ என்ன இருக்கும்? a r minus 1 சாரி a n minus 1 in minus a n minus 2 ன்னு இருக்கும். கரெக்ட்டா தப்பா? ம் ஏன்னா இது ப்ரீவியஸ் செகண்ட் சரிங்களா? இது ப்ரீவியஸ் செகண்ட்னா சப்போஸ் இது an இருக்குன்னா இதுக்கு 2 செகண்ட் இந்த செகண்ட் எடுத்து போடுவாங்க சரிங்களா? அதனால தான் இதை போட்டுக்கிறாங்க சரியாப்பா? ம் சரி அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப an minus an minus 1 equal to 2 into an minus 1 minus an minus 2 சரியாப்பா? ம் அப்ப an equal to என்ன கிடைக்குது? 3an minus 1 minus an minus 2 கரெக்டாப்பா? ம் இது நம்மளோட ரெகரேஷன் ரிலேஷன் அண்ட் ஆல்சோ இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். இனிஷியல் கண்டிஷன் என்ன? a0 equal to 3 and a3 equal to 10 கரெக்டா? ம் a0 equal to 3 a1 equal to 10 a3 equal to 10 ஓகே. அப்ப இதுக்கு என்ன நம்மளுக்கு அடிச்சு ஹோமோஜீனியஸ் ரெகரேஷன் ரிலேஷன் வந்துச்சா? ம் அப்ப இது என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி நம்ம போட்டபடி a என்ன எடுப்பீங்க? a equal to r power n கரெக்டாப்பா? an minus 1 equal to r power n r minus power 1 n minus 1 a n minus 2 equal to r power n minus 2 அந்த கரெக்டாப்பா? ஈக்குவேஷன் ஏன் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க. தெரியலையா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னடா? இதான டிஸ்டன்ஸோட வேல்யூ. எப்படி தான் கண்டுபிடிப்ப? அது எப்படி an minus an minus 1 இதான் சொன்னேன். இந்த 4 8 எப்படி கண்டுபிடிப்ப? டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்னப்பா? ஆ ஃபைனல் மைனஸ் ப்ரீவியஸ் ஒன். ஃபைனல் மைனஸ் ப்ரீவியஸ் ஒன் கரெக்ட்டுங்களா? ம் நீ எங்க ஸ்டார்ட் பண்ணியோ அங்க இருந்து எண்டுக்கு வந்தது சரிங்களா? ம் சரி அவன் சொல்லிட்டான் இந்த டிஸ்டன்ஸ் இஸ் டிராவல்ட் இன் ப்ரீவியஸ் செகண்ட் சொல்லிட்டான் கரெக்ட்டுங்களா? 2 டைம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் செகண்ட்டான். நல்லா அப்படின்னா படிங்க இந்த லைன் படிங்க. 2 times 2 the டைம்ஸ் ஆஃப் distance ப்ரீவியஸ் traveled செகண்ட். ப்ரீவியஸ் previous செகண்ட் என்னவா இருக்கும்? a க்கு ப்ரீவியஸ் செகண்ட் என்னவா இருக்கும்? an minus 1 an minus 1 and an minus 2 இருக்கும் கரெக்ட்டுங்களா? previous second தானே, சொல்லுப்பா. அது ஏன் an minus 2 வருது? அத ப்ரீவியஸ் டிஸ்டன்ஸ் இப்ப வந்து an ஃபைனல் டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க. இங்க இருந்து இங்க ஒரு பாயிண்ட் போகுதா? அப்ப இது an இது வந்து a1 minus 1 சரிங்களா? ம் டிஸ்டன்ஸ் இஸ் என்ன சொல்றான்? இஸ் ஈக்குவல் டு இங்க ஒரு வேர்ட் கொடுத்துறான் ஈக்குவல் டு ம் அப்ப ஈக்குவல் டு என்ன சொல்றான்? ப்ரீவியஸ் செகண்ட் என்னது? ப்ரீவியஸ் செகண்ட் இதுக்கு ப்ரீவியஸ் செகண்ட் என்னென்ன டிஸ்டன்ஸ் இருக்குதோ அத கேக்குறான். அப்போ an is equal to an minus 1 an an minus 2 கரெக்ட்டா? 2 டைம்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறான் கரெக்ட்டுங்களா? ம் இவங்க 2 டைம்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறான். அதனால 2 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். சரியா? ம் புரிஞ்சுதா இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? புரிஞ்சு. அப்போ ஆக்சுவலா நீங்க டிஸ்டன்ஸ்னா 10th an ஸ்டாண்டர்ட்ல minus an minus 1 which is equal to 2 times of an minus 1 minus an minus 2. எதனால ப்ரீவியஸ் செகண்ட் சொல்லிட்டா. டிஸ்டன்ஸ் ஆஃப் ஓகே. டிஸ்டன்ஸ் டிராவல் டு ப்ரீவியஸ் டைம்ஸ் தான். ப்ரீவியஸ் டைம்ல இது ரெண்டு தான் ப்ரீவியஸ் டைம். சரிங்களா? ஓகே. கிளியரா? ம் சரி இதை உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுமா? சால்வ் பண்ணி அது பண்ணிடுவேன். பண்ணிருங்க. கிடைக்கும் போட்டுங்க. ஏன்னா டச் விட்டு 4 நாள் ஆச்சு. கிடைக்கும் போட்டுட்டீங்கன்னா அடுத்தது பார்ப்போம். an is equal to சார் மேலே ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். an is equal to 3an minus 1 minus an minus 2. இதை சால்வ் பண்ண ஓகே சார். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். நீ சால்வ் பண்ண வந்துடுறேன்.